கைஸ் ரோஹிணி தேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12:22 ஆகுது. ஆக்சுவலாக நேற்று நான் சென்னைக்கு வந்திருந்தேன். வந்தவனை லாக் பண்ணிட்டு இங்கேயே ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். அண்டு நானும் மிஸ்டர் ராவணா 2 பேரும் படத்துக்கு வந்திருந்தோம். பிடி சார் அப்படின்னு என்னவோ ஒரு மைண்டில் ஒரு இன்ஸ்டிக்ட் தோணிட்டே. சில படம்லாம் எனக்கு தூரமாக இருந்தாலும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு தோணும். சரி, ஹிப்ஹாப் தமிழை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கப்பல மறுபடியும் மனுஷன் பார்க்கலாம் என்னதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ ப்ரோ, படம் எப்படி இருந்தது ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல காமெடி இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன். அப்பா கேரக்டர் நல்ல காமெடி இருந்துச்சு. ஹிப்ஹாப் தமிழ் சாரே வந்து நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு லவ் அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, நல்ல ஒரு சிரிக்கலாம் ஃபேமிலி மாதிரி போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் தான் டோட்டலி எதிர்பார்க்க நல்ல ஒரு எமோஷனல் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, சரி எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸு அது பேஷன் அப்படி ஏதாவது இருக்கும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசெண்டான காமெடி, ரொம்ப வயிறு குலுங்கி சிரிக்கிற அளவுக்கு இல்லை. பட் ஒரு டீசெண்டான கேரக்டர்ஸ் விஷுவல்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. அந்த இன்டர்மிஷன் வரும்போது தான் நல்ல ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இன்டர்மிஷனோட முடித்தாங்க. அப்பயே தெரிஞ்சிச்சு ஓகே செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போதும்னு. பட் செகண்ட் ஹாஃப் உண்மையாகவே உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கே தெரியாமல் அப்படியே ஒரு ஹெவி ஹார்ட்டடாக உங்களுக்கு உட்கார வைக்கும். ஒரு மாதிரி உங்கள் இதயமே பாரமாயிடும் அதை பார்க்குறப்போ, ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி. அண்ட் இதில் அனேகா நடிச்சிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக இருக்காங்க. இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் நாங்கள் நினச்சது ஒன்று, எண்டில் வேற மாதிரி ஒன்று ட்விஸ்ட்டு. என்ன ப்ரோ, எண்டு ட்விஸ்ட்டில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் சொல்ல போனால் மெயின் ஸ்க்ரீன் கொடுக்கவே இல்லை, சின்ன ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. படம் உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பயங்கரமாக நீங்கள் மைண்ட் செட் வச்சுட்டுலாம் வராதிங்க. ஒரு டீசெண்டான ஒரு எம்டி மைண்டடோட நீங்கள் வந்தீங்கன்னா, நண்பா எதாவது சாப்பிட்லாமா? எங்கே போகலாம் நீங்கள் சொல்லுங்கள் எங்கே போகலான்னு. கோராவை தவிர எங்கேயாவது போகலாம். பாருங்க, ரிவ்யூ நடுவில் சோறு பற்றிலாம் பேசினு இருக்கேன். சாரி கைஸ், பசிக்குது. அண்ணா நகர் பக்கம் விட்றியா? இப்போ என்ன மேட்டர்னா, என்னோட வண்டி ராவணா ஸ்டே பண்ணுற இடத்துல இருக்குது. நான் நேற்று வந்தேன், இன்னும் வீட்டுக்கே போகல. நான் நேற்று மோட்டோ விலாக் அந்த வீடியோ மேபி நான் இன்றைக்கி போட்டிருப்பேன்னா என்னன்னு தெரியல அது. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சூப்பரான எமோஷனல் கனெக்டோட முடிச்சாங்க. செகண்ட் ஹாஃப் லிட்ரலி எமோஷனல் கைஸ். ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ், உமன்ஸ்க்காக எடுத்த ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பெண்களுக்காக, உமன் கூட கிடையாதுங்க, குழந்தை எல்லாருக்குமே அந்த என்ன சொல்றதுன்னா ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு கேரக்டருக்காக எடுத்த ஒரு விஷயம். அண்ட் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். ஆனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல அந்த ட்விஸ்ட்டை, உண்மையாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நல்லா இருக்கு. நான் தான் சொல்ற மாதிரி ரொம்ப ஒரு பயங்கரமான மைண்ட் செட்டில் போய் உட்காந்துடாதீங்க. ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக எமோஷனலாக வீக்காக இருக்கிறவங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க இந்த படம் பார்த்து. செகண்ட் ஹாஃப் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு கண்டிப்பாக நிறைய நடந்திருக்கும். ஆமாம், கண்டிப்பாக நடந்திருக்கும் அந்த மாதிரி இன்சிடென்ட். இந்த படம் பார்க்குறப்போ மேபி ஒரு சின்ன விழிப்புணர்வாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப இம்பாக்டாக இருந்ததால செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த கேரக்டர்ஸ், அந்த லவ் இதெல்லாம் கொஞ்சம் பூரா ஒர்க் அவுட் ஆச்சு. ரெண்டாவது என்னன்னா, இதில் ஹீரோயின் காஷ்மீரா லைட்டாக எனக்கு சர்க்கார் படத்துக்கு கலாய்ச்சி வச்சிருப்பாங்கல்ல, கீர்த்தி சுரேஷ் கிளீனர் மாதிரி நான் கூடையா சுத்துறா அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹெவி கேரக்டர்லாம் கிடையாது, பட் ஒரு முக்கியமான ஒரு புள்ளிக்கான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கலாமே. லவ் ஒர்க் அவுட் ஆகல. லவ் பெருசா அது ஒரு பெருசா அது தெரியவே இல்லை. லவ் இதெல்லாம் மியூசிக்கு பிஜிஎம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் பாட்டா எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஹிப்ஹாப் தமிழாவோட டச் ஏதோ இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எமோஷனல் சீன்ஸ்ல பிஜிஎம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் பாட்டு எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ பிடி சார் உண்மையாவே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ மறக்காம எல்லாரும் தியேட்டருக்கு போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த ரிவ்யூ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். நண்பா, நீங்க ஏதாவது சொல்லணுமா? இல்லை, ஆக்சுவலி சொல்லாமல் சொல்லிட்டீங்க நீங்க. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் வந்துச்சு. ஹிப்ஹாப் தமிழ் சார் வந்து அடுத்தடுத்து நிறைய படம் எடுத்து போல நல்லா ஆக்ட் பண்றாரு, இம்ப்ரூவ் பண்றாரு, நிறைய சூப்பரா பண்றாப்ல. இருந்துச்சு அது இன்டர்வல். அந்த ஃபைட் சீனா சூப்பரா இருந்துச்சு. அவருக்கு என்ன வருமோ அது காட்டியிருக்காங்க. ரொம்ப அப்படியே பயங்கரமாலாம் காமிக்காம நார்மல் கொஞ்சம் நார்மல் கேஷுவலான ஒரு ஆக்டிங். இல்லை, ஆக்சுவலாக தேட்டரு ஹவுஸ்ஃபுல்லாக எல்லா ஃபேன்ஸ் தான் வந்திருந்தாங்க. எல்லாருமே நிறைய சூப்பராக கத்துனாங்க, எல்லாருமே விசில் அடிச்சாங்க. அது என்னன்னா எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. இல்லை நமக்கு தெரியாம நம்ம மீற நம்ம கத்த ஆரம்பிச்சிருவோம் நிறைய சீன்ஸ். நான் வெளியே வந்து பார்த்தேன்னா, இந்த ஸ்நாக்ஸ் ஏரியாவில் ஒருத்தர் நின்று இருந்தார். இவர் எங்கேயோ பார்த்தேன் அப்படின்னா நம்ம கார்த்திக் வேணுகோபால், அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவர் ஜாலியாக வந்து வெளியே வந்து நின்று இருந்தார். ஹிப்ஹாப் தமிழா வரல, அவர் வருவாரோன்னு நினைச்சோம். ரோஹிணியில தான் படம் பார்த்தேன். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாடா, பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.